தமிழ்நாட்டில் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு புதிய கட்சி உருவாகி இருக்கிறது. அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் சக்தி. வணக்கம். அன்பான தமிழ் சொந்தங்களே, நேற்றைய தினம் மறைந்த முன்னாள் மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீர வணக்கம் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த வீர வணக்கத்தில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் துணைவியார் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியையும் ஆரம்பித்திருக்கிறார். இந்நாளில் அதை அறிமுகமும் செய்திருக்கிறார். அக்கட்சியின் பெயர் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த கட்சியை நல்வழிப்படுத்த உதவும் அனைத்து தொண்டர்களுக்கும் அக்கட்சிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடும் இல்லாமல் இந்த கட்சியை அவர் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என ஆலோசகர்கள், அவருக்கு அரசியல் ஆலோசகர் என்று இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் நல்ல முறையில், மிக சிறந்த முறையில் அவரை வழிநடத்த வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் துணைவியார் அவர்களும் மக்கள் பணியில் சிறப்பாக இருக்க வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி ஆளுமை தக்க ஒரு தலைவராக இருந்தார்களோ அந்த வழியில் கொஞ்சம் கூட தோய்வின்றி மக்களுக்காக போராட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தலைமுறைகள் போராடினால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும். போராடாவிட்டால் பெரும் பெரும் முதலாளிகளுக்குத்தான் சலுகைகள் கிடைக்கும். ஆகையால் அந்த சலுகைகளை கூட நாம் பெறுவதற்கு போராட வேண்டியது இருக்குது. ஆகையால் அம்மையார் அவர்களே, நீங்கள் சிறந்த முறையில் அந்த கட்சியை வழிநடத்த வாழ்த்துக்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நினைவேந்தலில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டனர். அந்த வழியில் தமிழினத்தை கட்டி காக்கும், ஏன் உலகத்துக்கே, இந்தியாவிற்கே